டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன். எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட்டு லெசன் ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு நோ தி மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷனோட டைப்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், தெர் ஆர் டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் எக்கானமி. அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், இன்னொன்று கன்சப்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தின்னு சொல்லுவோம், கன்சப்ஷன் அப்படின்னா நுகர்வுன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அப்படின்னா ப்ரொடியூசர், இன்னொன்று கன்சியூமர். ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவங்க, அதாவது உற்பத்தியாளர்னு சொல்லுவோம். கன்சியூமர் அப்படிங்கிறவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க, அதாவது நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கேன் போத் கஸ்டமர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்ளையர் டு த ப்ரொடியூசர்ஸ். அதாவது ரெண்டு இதாக இருப்பாங்க கஸ்டமர். ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆஃப் ப்ரொடியூசராகவும் இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ ரெண்டு இதாகவும் இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எப்போவுமே நம்ம எக்கனாமிக்ஸில் ஆஃபர் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது கூட்ஸ்னால் கமாடிட்டின்னு சொல்லுவோம். சர்வீசஸ் அப்படின்னா நம்ம அந்த வாங்குறதுக்கு, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறாங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை என்னது டிரான்ஸ்போர்ட் மூலமாக கடைக்கு கொண்டு வந்து கொடுத்து மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் சர்வீஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமியில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன்னா என்ன, எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது? அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும்? ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியலை கொடுத்ததுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியில் கொடுக்கும், அதாவது அவுட்புட். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட்னா ரா மெட்டீரியலில் கொடுத்ததுக்கப்புறம் அது மிஷினில் என்ன பண்ணும், ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியில் கொடுக்கும், அதாவது அவுட்புட். இதை தான் நம்ம ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வேர்டு ஆஃபர் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அவுட்புட் எ குட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் ஹேஸ் வேல்யூ கண்ட்ரிபியூட் டு த யூட்டிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ யூட்டிலிட்டினா என்னது? யூசேஜ். அதாவது என்னது, இது யாருக்காக முதல்ல உருவாக்குறாங்க, ஒரு பொருளை யாருக்காக தயாரிக்கிறாங்க, யாருக்காக? நுகர்வோர். நம்ம வாங்கணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதோட இதில் சொல்லப்போனால் இட்ஸ் கிரியேஷன் ஆஃப் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹாவ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நம்மளோட மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்குதோ அதை பொறுத்து ப்ரொடக்ஷனும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதாவது சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட மெயின் இதே என்ன அப்படின்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது என்னவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வாங்கி திருப்ப என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிறது 3 இதாக பிரிப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்க ஒன்றொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி, செகண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி, தேர்ட் டைம் யூட்டிலிட்டி. ஸோ ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் சேஞ்ச்டு, இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். அதாவது நமக்கு கிளாத் வேணும் அப்படின்னா என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும், காட்டன் வேணும். ஏன்னா கிளாத்துக்கு எசென்ஷியல் என்ன, காட்டன் இருந்தால் தான் நம்மளால் கிளாத் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காட்டன்.
புரியுதுங்களா? அது வந்து கன்வெர்ட் பண்ணி உனக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா யானாக கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் அதாவது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம கரெக்டாக க்ளாத்தாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து காட்டனோட யூஸ் அதிகமாக இருக்கும்போது, அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் என்ன ஆகும், எதுவும் அதிகமாக இருக்கும், உனக்கு கிளாத்தோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி. பிளேஸ் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ அப்போ என்னாகும், யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன்னா இப்போ நமக்கு என்ன தேவை, என்ன தான் ப்ரொடக்ஷன் முடிஞ்சாலும் நமக்கு அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணணும், மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். அதாவது ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு டு கேரளா, அதாவது யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அடுத்து பாருங்கள் டைம் யூட்டிலிட்டி. இங்கே டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமாடிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர்ட் ஃபார் ஃப்யூச்சர்ஸ் யூசேஜ், அதாவது நம்ம அந்த குடோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளாம் சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா ஃப்யூச்சர் யூசேஜ்க்காக. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரைஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், வாங்கி என்ன பண்ணி வச்சுப்போம், இப்போ பேடி வீட் எல்லாமே என்னென்னா வாங்கி இருப்பு வச்சுப்போம் இல்லைங்களா ஃப்யூச்சர் யூஸ்க்காக. அதுதான் டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட தேவை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்ம், பிளேஸ் அண்ட் டைம் யூட்டிலிட்டிஸ். ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன், ரெண்டாவது செகண்டரி ப்ரொடக்ஷன், இன்னொன்று டெர்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது ப்ரைமரி அண்ட் செகண்டரி பொறுத்த வரைக்கும் ரிலேட்டட்னு கூட சொல்லலாம். சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரைமரி அப்படின்னாவே என்னது அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் ஆக்டிவிட்டி ஆஃப் விச் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆர் டைரக்ட்லி யூஸ்டு. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம டைரெக்டாக அப்டெயின் பண்ணுறோம். அதாவது என்னன்னு சொல்கிறோன்னா அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ரி சொல்லலாம், மைனிங் சொல்லலாம். தீஸ் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். அதாவது ரொம்ப அத்தியாவசியங்கள். அதாவது நமக்கு இப்போது ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் யூட்டிலிட்டியில் காட்டன் அப்படிங்கிறது என்னது, நேச்சுரல், அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னது, ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், இது எல்லாமே சொல்லலாம் ப்ரைமரி செக்டருக்கு எக்ஸாம்பிளாக. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டரி ப்ரொடக்ஷன். செகண்டரி அப்படின்னாவே அதாவது ப்ரைமரியோட ரிலேட்டட் தான் செகண்டரி ப்ரொடக்ஷன். இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்கள், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் பை யூஸிங் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ், இதுதான் என்ன அப்படின்னாங்க செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் வேணும், புரியுதுங்களா? அப்போ ரா மெட்டீரியல் வந்து எதுலேருந்து கிடைக்குது, அக்ரிகல்ச்சர், அது ப்ரைமரி ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைக்குது. ஸோ இப்போ ரா மெட்டீரியல் அது ப்ராசஸிங் முடிஞ்சு நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியில் வருது இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஒரு மெயின் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இதில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் பை யூஸிங் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ்னால், இப்போ மேனுஃபேக்சர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஃபேக்ட்ரி, அதாவது ஃபேக்ட்ரின்னு தெரியும் இல்லையா, நம்ம அந்த தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மெஷின் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுதான் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குறதா மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு எதுலேருந்து யூஸ் பண்ணுறோம் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸு, அதாவது ரா மெட்டீரியல், அதுதான் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஃபுட் ஃபேக்ட்ரியிலலாம் காமிப்பாங்க இல்லையா, ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி ரா மெட்டீரியல் கொடுத்து ப்ராசஸ் மூலமாக எப்படி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி பேக்கேஜ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக எங்கே கொண்டாந்து சேர்ப்பாங்க, மார்க்கெட்டில். ஸோ அந்த மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கஸ்டமராகவோ கன்சியூமராகவோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் இருந்ததோ அதே மாதிரி செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சொன்னால் உங்களுக்கு நம்ம காட்டன் சொல்லலாம். அதாவது காட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே ரா மெட்டீரியல். ஸோ அதோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாத். அதே மாதிரி அயன் ஓர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
ப்ரைமரி ப்ராடக்ட்டு, அதாவது அதில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், அதாவது அயன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அங்கே இரும்பு துகள்களை கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அயன் ஓர் கன்வெர்ட்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அயனாக நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன், இதை வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதுலேயுமே மிங்கிள் ஆகாது. ஏன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதோட ரிலேட்டட் தான் செகண்டரி. ஆனால் டெரிட்டரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து சர்வீஸ் ப்ரொடக்ஷன் கூட சொல்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் சர்வீஸ் விச் ஆர் நாட் விசிபிள் ரெண்டர்ட் பை த டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். என்ன அப்படின்னா இது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சேவை இதெல்லாம் செய்வாங்க. புரியுதுங்களா. இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் டிஃபென்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டாருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இதோட பிக்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் நான் இப்போ காமிக்க போகிறேன். உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் வியூ பண்ணும்போது இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அதோட எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் காமிக்க போகிறேன். ரெண்டாவது செகண்டரி அண்ட் டெரிட்டரி ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன். ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ப்ரைமரி ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ்: மைனிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர். ஸோ உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் என்னது, எல்லாமே இட் இஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நமக்கு வந்து என்னது நேச்சுரலாக பூமியில் கிடைக்கக்கூடியதான் இது எல்லாமே. அதுதான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ப்ரொடக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. செகண்டரினா உனக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் நான், காட்டன் சொல்லியிருக்கேன் இல்லையா. காட்டன் இண்டஸ்ட்ரி, அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்னாவே என்னது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அப்போ அந்த இன்புட் என்னவாக இருக்கும் காட்டன். அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்கும்போது நமக்கு என்னது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கடைசியாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக, அதுதான் கிளாத்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் ஆஃப் செகண்டரி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் காட்டன் இண்டஸ்ட்ரியில் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த காட்டனை ரா மெட்டீரியலாக வச்சு என்ன பண்ணுறாங்க நூல் அப்படிங்கிறது தயாரித்து அந்த நூல் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நமக்கு ஃபினிஷ்டு இதாக கொடுக்குறாங்க அப்படின்னா என்னது கிளாத்ஸ். புரியுதா. அப்போ கிளாத் நமக்கு வேணும் அப்படின்னாவே பேசிக் என்ன வேணும் அப்படின்னா காட்டன். அந்த காட்டன் பாரு, காட்டன் இண்டஸ்ட்ரியில் நூல் வந்து காட்டன், அதாவது பருத்தி தான் இருக்குது. காட்டன் என்னது பருத்தி மூலமாக நமக்கு நூலிலிருந்து நமக்கு வந்து கிளாத் வந்து அப்படிங்கிறது நெய்வாங்க. ஸோ இதுதான் காட்டன் இண்டஸ்ட்ரி. அடுத்து இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங். ஸோ இதை பார்த்தாவே உனக்கு தெரியும் இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிஷினரிஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் மிஷினரிஸ் அண்ட் பில்டிங்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிள் செகண்டரி ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெரிட்டரி ப்ரொடக்ஷன், அதாவது சர்வீஸ் ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் தான் இது. ஸோ பாருங்கள் டெரிட்டரி ப்ரொடக்ஷனாகவே நம்ம என்னென்னு பார்த்தோம், சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம். விச் இஸ் நாட் விசிபிள், நம்மளால் இதை பார்க்க முடியாது. புரியுதுங்களா. ஸோ ஆனால் உணர முடியும். என்ன அப்படின்னா டிஃபென்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா பேங்கிங், இன்னொன்று எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். இட் மீன்ஸ் டெரிட்டரி ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரு சேவை மனப்பான்மையில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ரொடக்ஷன்னா என்ன, அதாவது 2 மெயின் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருப்போம். என்ன ப்ரொடக்ஷன் அண்ட் கன்செப்ஷன். அடுத்து ப்ரொடக்ஷன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அது 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி பார்ப்போம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்து இன்னொன்று யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். அதாவது ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்துருப்போம், ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி பார்த்தோம், யூட்டிலிட்டியோட டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிமைனிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.